சொல்லிக்கிற அளவுக்கு உள்ள ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, டைரக்டர் இருக்கார் இல்லையா, படத்தோட ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, யாரு விஷ்ணு விஷாலும் ஐஸ்வரி கணேஷ். அந்த விஷ்ணு விஷாலையும் ஐஸ்வரி கணேஷையும் டைரக்டர் குஜிலி மஸ்து பண்ணியிருக்காப்புல படத்துல வச்சு நல்லா பக்காவா தெரியும். ஒரு குழந்தைகிட்ட பேப்பர் பேனாவை கொடுத்து ஒரு நல்ல கதை எழுதினா கூட அவ்வளவு சூப்பரா எழுதும். ஆனா இந்த படத்துல டைரக்டர் இதை எப்படிலாம் மொக்க படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கேவலமா எழுதியிருக்காப்ல. படம் போயிட்டே இருக்கும்போது நான் பக்கத்துல சொல்றேன், அடுத்து இதான் நடக்கும் பாரு அப்படின்ற அவன் பாக்குறான், அடுத்து இதான் நடக்கும் பாக்குறான், அண்ணே நீ தீர்க்க தரிசினே அப்படின்னா மொக்க படம்லாம் இப்படிதானே முடியும், அது முடியுதுன்ற மாதிரி ரொம்ப கேவலமா. அதாவது படம் ஆரம்பிச்ச கால வரல தெரிஞ்சு போச்சு, சூற மொக்க படத்துல மாட்டிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 110 ரூபா கொடுத்து ஒரு மெகா சீரியலை பார்த்துட்டு வந்திருக்கோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஒண்ணுமே இல்ல, நமக்கு படத்துல கருணாஸ் வர போர்ஷன் நல்லா இருக்க மாதிரி தெரியும், யாருக்கனாலும் சூப்பரா இருக்கணும் கருணாஸ் வர போர்ஷன். படம் காட்டு மொக்கையா போயிட்டு இருக்கிறதால கருணாஸ் வர போர்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாம தெரியுமே தவிர அதுவும் பெருசால ஒண்ணும் கிடையாது. அதான் அது படத்துல இவனுங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கான், அதாவது ஜப்பான்காரன் எதை கண்டுபிடிக்கிறான், இவன் எதை கண்டுபிடிச்சிருக்கான்ற மாதிரி ஒரு கேரளா டீச்சரை ட்விஸ்டா வைக்கிறானுங்க உள்ள. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு அப்ப படுறா, இப்ப இவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வராங்களா சமரசம் பேச, அங்க பாரு ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாரு அப்படின்னு கேரளா டீச்சரை சொல்ற கரெக்டா வராங்க. அதே மாதிரி அதான் நம்மளால ஈஸியா கணிக்க முடியுது, அடுத்து இதாண்டா அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஒரு காட்டு மொக்க படத்துக்கு என்னென்ன பொருத்த வேணுமோ எல்லாமே உள்ள இருக்கும். ரொம்ப கேவலமான ஒரு படம், உண்மையிலே சொல்றேன். இப்படி ஒரு மொக்க படத்தை பார்க்கல. அந்த கட்டா குஸ்தின்ற அந்த பேரை கெடுத்து விட்டாங்க இவங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அந்த ஆர்வத்துல உள்ள வரும், ரொம்ப மோசமா இருக்கு உண்மையிலே. டைரக்டர் உள்ள உட்கார வச்சு ப்ரொடியூசரையும் சரி நம்மளையும் சரி குஜிலி மஸ்து பண்ணியிருக்காப்ல உண்மையிலே.